ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி தோகா சீரிஸில் டே 4க்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்தாச்சுங்க. ரூமுக்கு வந்துட்டு ஷூவெல்லாம் கழட்டிட்டு சாவியெல்லாம் எடுத்தாச்சுங்க. எடுத்துகிட்டு நம்ம வழக்கம் போல் ரூமெல்லாம் திறந்துட்டு உள்ளே போனாங்க. நம்ம ரூம்மேட் அண்ணன் ஆல்ரெடி வந்திருப்பார்னு நினச்சோம். பட் ஆனால் அவர் வரல. இருந்தாலும் நம்ம ரூமை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தாச்சு. என்ன ராசியோ என்னமோ தெரிலங்க, நம்ம ரூமுக்குள்ளே கால் எடுத்து வச்சதுமே சேலரி வந்துருச்சு. அவர் சேலரி வந்தால் நம்ம மனசுக்குள்ளே அது எப்படி இருக்கும்? இவ்வளோ நாள் நாங்கள் மெஸ்ஸு ஃபுட்டு தாங்க சாப்பிட்டு இருந்தோம். அப்புறம் சேலரி வந்துருச்சா, சேலரி வந்ததும் சரி இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிடுவோம். தமிழ்நாடு ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் போட்டாங்க. இன்றைக்கி தலபாத்தில் போயிட்டு நம்ம ஊர் மாதிரி தாங்க, இந்த ஸ்விக்கி டொமேட்டோ மாதிரி தாங்க. இங்கேயும் சில ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் ஒன்று தான் தலபாத்து. அதில் போயிட்டு நம்ம ஊர் ஃபுட்டு தமிழ்நாடு ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் போட்டாங்க. ஆர்டர் போட்டு ஒரு பிரியாணி 13 ரியாலுங்க. ஒரு பிரியாணி 13 ரியால், 2 பிரியாணி ஆர்டர் போட்டாங்க. 26 ரியாலு. 26 ரியாலு நம்ம ஊர் காசு கன்வெர்ட் பண்ணோம்னா நம்ம இங்கே உள்ள ஒரு ரியாலு நம்ம ஊர் காசுக்கு 25 ரூபா .89 போயிட்டுருங்க இப்போதைக்கு. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் கூகுளில். ரியால் டு கன்வெர்ட் த இந்தியன் மணி எவ்வளோ போகுதுன்னு தெரியும். அதுக்கப்புறம் நம்ம நம்ம லொக்கேஷனுக்கு ஃபுட்டு டெலிவரி ஆச்சுங்க. சரி, நானும் போயிட்டு கீழே போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேங்க. ஃபுட்டை வாங்கிட்டு வந்துட்டு நம்ம எப்போதுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்படியே வேலைக்கு போயிட்டு வந்தாலே வேலை குடிச்சிட்டு தாங்க அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிப்போம். சரிண்டு போய் குளிக்க போயாச்சுங்க. அப்புறம் குளிச்சுட்டு வந்தாச்சு. எங்களுக்கு சேலரி வந்த டேட்டு தாங்க ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அப்போ மட்டும் தான் எங்கள்கிட்ட காசு இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் யார்கிட்ட கடன் வாங்கினோமோ அந்த கடனை கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம். அப்புறம் நம்ம வீட்டுக்கு எக்ஸ்சேஞ்சில் போய்ட்டு மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இது எல்லாத்தையும் முடிச்சிடுவோங்க. நம்மளோட கடனை எதுவுமே வச்சுக்கிறது இல்லைங்க. நம்மளோட கடன்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரியாணியை திறக்க ஆரம்பிச்சாச்சுங்க. பிரியாணி பேக்கு திறந்ததுமே அப்படியே நம்ம ஊர் ஞாபகம் தாங்க வந்துருச்சு எனக்கு. அப்படியே நம்ம ஊரில் அதே ஸ்மெல்லு, அதே டேஸ்ட்டு, எல்லாமே பக்காவாக இருந்துச்சுங்க. நம்ம ஊர் மாதிரியா வேற லெவலில் இருந்துச்சுங்க டேஸ்ட்டு. நம்ம வாங்கின பிரியாணிக்கு காம்போவாக பருப்பு பாயாசம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கிரேவி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊர் ஸ்டைலு வெங்காய பச்சடி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் எடுத்து ஒரு ரவுண்டு விட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்ம ஊர் ஸ்டைல் வார்த்தைக்கு நம்ம ஊர் ஸ்டைல் சொல்லுன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா நம்ம ஆர்டர் பண்ணது நம்ம ஊர் கடையில். அப்போ நம்ம தானே நம்ம ஊர்னு பெருமைப்பட்டாகணும். பிரியாணி டேஸ்ட்டுங்க அள்ளிருச்சுங்க, வேறு லெவலுங்க. அப்படியே நம்ம ஊரில் சாப்பிட்டது மாதிரியே இருந்துச்சுங்க பிரியாணி டேஸ்ட்டு. நான் பொய்க்காண்டி சொல்லலை, வீடியோக்காண்டி சொல்லலை, உண்மையிலேயே டேஸ்ட்டு நம்ம ஊர் மாதிரியே இருந்துச்சுங்க. இதே போல் வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய் மக்களே, see you.